ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது. இந்த வெயிலை வந்து நம்ம வீட்டில் ஏசி இல்லாமலே எப்படி கொஞ்சம் நம்மளால் சமாளிக்கிறது, வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம குளுமையாக வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான ஒரு செடி ஒன்று இருக்குது. அந்த செடியை வந்து நம்ம வீட்டில் இன்டோராக, அதாவது வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், வீட்டுக்குள்ளேயும் குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த செடியை வந்து நம்ம சும்மா ஒரு ஓரத்தில் ஒன்று மட்டும் வாங்கிக்காதீங்க. அதாவது ஒரு ஹால் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த இந்த கிளைமேட்டுக்காக வேண்டியாவது ஒரு 2-3 நம்ம அதை ஹாலுக்குள்ளே வச்சோன்னா நமக்கு வந்து உடலுக்கும் நல்லது, வீட்டுக்குள்ளேயும் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். சரியா? அது என்ன செடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரப்பர் பிளான்ட். சரியா? நம்ம இந்த நர்சரியிலலாம் போய் ரப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 செடியாவது உங்கள் ஹாலில் வச்சு வைங்க. ஹாலில் வச்சோன்னா நம்ம அதுமாரி பெட்ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா நம்ம இந்த வெயிலுடைய தாக்கத்தை, ஹாலுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பத்தை வந்து உறிஞ்சி குளிர்ச்சியானதை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரப்பர் பிளான்ட்டுக்கு வந்து இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்த ரப்பர் பிளான்ட் வந்து மெயினாக நம்ம வந்து எதுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம புதுசாக ஏதாவது வீடு கட்டுறோன்னு பார்த்துக்கிடுங்களேன், அப்போ அந்த பெயிண்ட் ஸ்மெல் எல்லாமே அதில் இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம கபோர்டு ஒர்க்கு, இந்த டோரு இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம இந்த பெயிண்ட்டு, இந்த வார்னிஷ் அதெல்லாம் அடிப்போம் பார்த்திங்களா, அது வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சில நோய் எதிர்ப்பு குறைவான குழந்தைகளுக்கு வந்து அது சைனஸ் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த வார்னிஷ், அந்த பெயிண்ட் வந்து கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து புதுசாக ஒரு வீடு கட்டி முடித்தோடனே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரப்பர் பிளான்ட்டை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெயிண்டில் இருந்து வர்ற அந்த நச்சுத்தன்மை, அந்த புகை இதெல்லாம் அது உறிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து தூய்மையான ஆக்சிஜனை வந்து நம்ம கொடுக்கும். அப்போது நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம புது வீடு கட்டும்போது இந்த ஒரு பிளான்ட்டையாவது நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக வளருவாங்க. சரியா? இந்த ரப்பர் பிளான்ட் வந்து வெயில் நேரத்துக்கும் நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, காற்றில் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து உறிஞ்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரப்பர் பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக அதுக்கு தண்ணி ஊற்றிட்டால் கூட போதும். அதே அந்த தண்ணியை வச்சு அது வந்து ஒரு வாரம் இருந்துக்கிடும். நம்ம பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த செடியை வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் ஒரு ரப்பர் பிளான்ட் செடியை வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோடை வெயிலில் இருந்தும் நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் அந்த இதை வந்து வராமல் வந்து தடுக்கும். நர்சரியில் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள். அதோடு இல்லாமல் இந்த செடி மேலே வந்து டைரக்ட் சன்லைட் வந்து படாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. அதிக சன்லைட் வந்து இதுக்கு படக்கூடாது. அந்த இடம் பார்த்து இதை வைங்க.